கடந்த திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலத்தில் நாங்க 12,16,000 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது கடந்த திமுக ஆட்சியில 5 ஆண்டு காலத்தில் நாங்க 12,16,000 கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கின்றோம் என்று சொன்ன மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது புரிந்துணர்வு ஒப்பந்தம் வேற, உண்மையான முதலீடு வேற. மெமரண்டம் MOU வேறு. அது எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் நடக்குது, எவ்வளவு முதலீடு நடக்குது, அது வேறு. அது உண்மையா வரணும். கடந்த காலத்தில் நம்ம பார்த்துட்டோம், எவ்வளவோ பார்த்துட்டோம். இப்போ திமுக ஆட்சியில் 5 ஆண்டு காலத்தில் 12,16,000 கோடின்னு சொன்னாங்க. ஆனா ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு தெரியுமா வந்திருக்குது? கிட்டத்தட்ட 1.5 லட்சம் கோடி தான். அது போன்று இருக்கக்கூடாது. அதனால அது மட்டும் இல்ல, இப்போ முதலீடு வந்ததுன்னா மகிழ்ச்சி. ஆனால் அதுக்கேற்ப வேலை வாய்ப்புகள் உருவாகணும். ஏன்னா இன்னைக்கு வேலை இல்லாததான் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 1 கோடி இளைஞர்களுக்கு, படித்த இளைஞர்கள் மேல வேலை இல்லாம இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அது இல்லாம இன்னும் முக்கியமான ஒரு சட்டம். என்ன சட்டம்னா, தமிழ்நாட்டில் தனியார் தொழிற்சாலைகளில் 80 விழுக்காடு வேலை வாய்ப்புகள் உள்ளூர் இளைஞர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இந்த சட்டம் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, ஹரியானா, குஜராத்தில் சட்டம் இருக்கிறது. இது தமிழ்நாடு கொண்டு வரும். இது தேர்தல் வாக்குறுதியில் தவக அரசு இது கொடுத்திருக்கிறாங்க. அதெல்லாம் கொண்டு வாங்க, சீக்கிரம் கொண்டு வாங்க. வேலை வாய்ப்பு உருவாகும். அதாவது காங்கிரஸ் பாத்தீங்கன்னா 3 மாதத்திற்கு முன்பு அங்க நாடாளுமன்றத்தில் பிளக்கார்டு வச்சிருந்தாங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ காங்கிரஸ் 3 மாதத்திற்கு பிறகு நோ டீலிமிட்டேஷன். இந்த 3 மாதத்தில் காங்கிரஸுக்கு என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை உங்களுக்கு? மத்திய அரசுல நாடாளுமன்றத்தில் அவங்க சொன்னாங்க, நாங்க ஃபேர் டீலிமிட்டேஷன் எல்லாத்துக்கும் அக்ராஸ் த போர்ட் 50 விழுக்காடு எல்லாத்தையும் உயர்த்துவோம், 50% இன்க்ரீஸ் ஆல் அக்ராஸ் ஆல் தி ஸ்டேட்ஸ் ப்ரோரேட்டா பேசிஸ்ல சொல்றாங்க. இதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். இல்ல யாருக்குமே எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஒரு சில வாதங்கள் என்னன்னா, தென் மாநிலங்களுக்கு மிக எண்ணிக்கை குறைவா வரும், வட மாநிலங்களுக்கு எண்ணிக்கை அதிகமாகும். அதனால நாளைக்கு அங்க யார் ஆட்சிக்கு வராங்களோ, வட இந்தியர்கள் ஆட்சிக்கு வந்தால் அதனால அங்க அரசியல் சாசன சட்ட திருத்தம் கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் வருதுங்கிறதுல அந்த வாதம் எல்லாம் அது அரசியல், அது தேர்தல். உத்தரப்பிரதேசில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 50 விழுக்காடு தொகுதியில் எதிர்க்கட்சியில் வெற்றி பெற்றார்கள். இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம் உத்தரப்பிரதேசம். அதில் 80 எம்பிக்கள் இருக்கிறது. அந்த உத்தரப்பிரதேசில் 50% ஆஃப் நியர்லி 50% ஆஃப் த சீட்ஸ் இன் உத்தரப்பிரதேஷ் were won by the opposition parties. அதனால இது ஏதோ இவங்க பிஜேபி தான் ஜெயிச்சிருவாங்க, எல்லாம் வந்துருவாங்க அப்படிலாம் அந்த எண்ணத்துல தான் காங்கிரஸ் இப்போ அவங்க நிலையை மாத்தி இருக்கிறாங்க. ஃப்ரம் ஃபேர் டீலிமிட்டேஷன் டு நோ டீலிமிட்டேஷன். அது என்ன மாற்றம்? அதுல 3 மாதத்துல அமித்ஷா அவர்கள் நாடாளுமன்றத்துக்குள்ளே ஒரு அஷூரன்ஸ் கொடுத்திருக்கிறார். என்னன்னா, இது மக்கள் தொகை அடிப்படையில் இந்த மறுசீரமைப்பு இல்ல, இது பெர்சன்டேஜ் அடிப்படையில், விகிதாச்சாரம் அடிப்படையில் இந்த கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா ஏற்றுக்கிறது என்ன பிரச்சனை எனக்கு புரியல. எனக்கு அதுதான் இந்த 5 ஆண்டு காலம் அந்த பழக்கத்தை ஊக்குவித்துனா மறைமுகமாக நேரடியாக எல்லா வகையிலையும் ஊக்குவித்தது கடந்த திமுக ஆட்சி தான். இன்னும் அதுல இருந்து நம்ம வெளியே வரல, மீட்டெடுக்கல. ஏன்னா லட்சக்கணக்கான இளைஞர்கள் இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகி அவங்க மீட்டெடுக்க வேண்டும், கண்டறிய வேண்டும், அந்த சோர்சஸ் எல்லாம் அது குறைக்க வேணும், எல்லாம் இருக்குது. நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதுல இன்னும் தீவிரம் இந்த அரசு காட்ட வேண்டும். இல்ல அது ஆர்வமா நிச்சயமா முதலீடு வேணும், முதலீடு வேண்டாம், முதலீடு வேணும். அந்த அறிவிப்புகள் உண்மையான முதலீடா இருக்கணும். புரிந்துணர்வு ஒப்பந்தம் என்பது ஏதோ ஒரு மெமரண்டம் MOU, அது உண்மையான முதலீடா வரணும். வந்தால் நிச்சயமா மகிழ்ச்சி. அது